ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சோ இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். நானும் பாப்பா ரீதா மூணு பேரும் கேஎஃப்சி சாப்பிடும் போது எங்க அப்பா அம்மா நினைப்பு எனக்கு வந்ததுங்க. அடடா அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோமே, நெக்ஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பா அவங்களை கூட்டு போய் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அந்த ஆசைக்காக இன்னைக்கு நான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்துட்டேங்க. தூக்கிட்டு வந்து அப்பாட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னாங்க. ஏன்டா தம்மா தூண்டு போனை வச்சு நீட்டிட்டு இருக்க, இதை அப்படியே என்ன தூக்கிட்டு வர சொல்றியாடா, கீழே போட்ட என்னடா வருது அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மாவுக்கு ஒரு ரியாக்ஷன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல கேட்கலாம், எப்ப இது உனக்குள்ளே வச்சுக்கலாமே, அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் வீடியோல போடணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அம்மா அப்பாவுக்கு செய்யறதெல்லாம் வீடியோ போடணும் தெரியுமா? இத பார்த்தாவது 4 பேர் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான். எத்தனையோ தங்கச்சி மாருங்க என்ன கூப்பிட்டு சொல்லிருக்காங்க, உங்க வீடியோ பார்த்து எங்க அண்ணன் அட்வைஸ் பண்ணிருக்கேனா. எத்தனையோ அம்மா மார்களுமே சொல்லிருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லி. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த காலத்துல எத்தனை பேர் தன்னோட அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்க. அந்த விதத்துல நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவாங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா பார்க்கும்போது பொண்டாட்டி பிள்ளைய விட்டுற முடியுமா? நாங்க 5 பேருமே நல்லபடியா சாப்பிட்டு அழகா வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னோட ஒரே கோரிக்கை, அப்பா அம்மாவை யாரும் விட்டுறாதீங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே கைஸ், பை.